ஸோ கல்யாண செலவுன்னு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 50 lakh பட்ஜெட்டில் செலவு பண்ணுறாரு. ஒரு 25,000 எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணி இந்த பாலிசி எடுத்திருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 வரைக்கும் அவருக்கு சேவ் ஆயிருக்கு. அதை பற்றி நான் சொல்லும்போது அந்த நேரத்தில் அவர் கேட்கல. லாஸ்ட் மந்த் அவங்க பொண்ணு டெலிவரி ஆயிருந்தாங்க. ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. சிசேரியன் டெலிவரி காஸ்ட் அரௌண்ட் 3 lakh rupees. அது மட்டும் இல்லை, கன்சீவ் ஆன டேட்லேருந்து இந்த டெலிவரி ஆகிற நாட் வரைக்கும் செக்அப், ஸ்கேன், மெடிசன்ஸ் இந்த காஸ்ட் எப்படினாலும் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அரௌண்ட் 4 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த குழந்தை பிறக்கும் போது லோ வெயிட்ல இருந்ததுனால இமீடியட்டா அவங்க என்ஐசியூல அட்மிஷன் பண்ணணும்ட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 lakh rupees ஒரு 1 week வரைக்கும். டோட்டல் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் அவர் ஒரு 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தார். டெலிவரிக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிளைம் பண்ணிருக்க முடியும். நான் சொல்ற பாலிசி அவர் எடுத்திருந்தாரு. சில கன்சல்டேஷன் எக்ஸ்பென்சஸ், டெஸ்ட்டுக்கான செலவுகளும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பிறந்த குழந்தை இமீடியட்டா என்ஐசியூல அட்மிஷன் ஆன காஸ்ட் என்டையர் 2 lakh rupees நம்மளால கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட், ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், கல்யாண மண்டப செலவு, ட்ரெஸ், இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு. இந்த செலவோட செலவா ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் உங்க பொண்ணுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை கல்யாணம் நிச்சயமாயி மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவசியம் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா உங்க ஃபாதர் இன் லாக்கோ இல்ல உங்க பேரண்ட்ஸுக்கோ இல்ல உங்களோட உட்பிக்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.